இருக்கிறாங்க. ரம்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நம்பவே முடியல. நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? சுவனத்து பெண்களாக அல்லவா அவர்கள் ஆகிவிடுவார்கள். அற்புதமும் பாக்கியமும் உயர்வும் மேன்மையும் மிக்க மகத்தான பாக்கியத்திற்கு சொந்தக்காரியாக நானாக போறேனா? அபிஷிரி அபிஷிரி. தனக்கே என்ன செய்றாங்க, அவங்க வாழ்த்து சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு அங்கே சஹாபாக்களுக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்பட நஜ்ஜாஷி மன்னரே அமர்ந்து அங்கே அந்த திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான நிகழ்வு. நாம் இதை சொல்ல வந்தது என்ன என்றால், சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அப்படி இருக்கும். சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அப்படி இருக்கும். எனவே அவரோடு நமக்கு வியாபார தொடர்புகள் வலிமையாக இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் நல்லாக இருக்கிறது. நாம் சிறப்பான எத்தனையோ உதவிகளை அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் பத்தி பேசினா நம்ம கண்டுகிட தேவையில்லை, சஹாபாக்களை பத்தி பேசினா கண்டுகிட தேவையில்லை, இமாம்களை பற்றி பேசினால் கண்டுகொள்ள தேவையில்லை என்று யாராவது நீங்கள் நினைப்பார்களே, ஆனால் இந்த துன்யா தான் உங்களுக்கு, ஆகிரத்து இல்லை. ஆகிரத்தை நாம் இழந்து விடுகிறோம். இந்த துனியாவிற்காக ஆகிரத்தை இழந்தவர்களை விட நஷ்டவாளிகள் ஆகிரத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் அதை விட்டும் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நிறைவாக பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சஹாபிகள் தங்களினுடைய வாழ்வை தொலைத்தார்கள். பரவாயில்லை, தன்னுடைய கணவன் தலாக்கு சொன்னாலும் பரவாயில்லை, பசியில் இருந்தாலும் பரவாயில்லை, பட்டினியில் இருந்தாலும் பரவாயில்லை, பச்சிலம் குழந்தையோடு கதற கதற, அந்த குழந்தை கதறுது பசியில, ஆனாலும் கூட அசைந்து கொடுக்காத நம்பிக்கைக்கு ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக திகழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபியத்துக்கள். சஹாபியத்து பெண்கள்லாம் அப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எப்படி அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அபிசீனியாவில் இஸ்லாம் மலர்ந்தது. நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்ததும் குழு குழுவாக இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்திலே வந்தது, சத்தியத்தை நோக்கி வந்தது, நித்தியத்தை நோக்கி வந்தது. அதற்கு பிறகு நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்றாரு, இந்த சஹாபிகள்லாம் திருப்பி அனுப்பி வைக்கிறார். ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் வந்து சேர்றாங்க. ரம்லாடா நிறைய மக்களுக்கு விளங்காது. உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய அசல் பெயர் ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு ஹபீபா, அவங்களுக்கு ஹபீபான்னு பிள்ளை இருந்தது. அவங்களோட உம்மு ஹபீபா. உம்மு சலமா நாயகி இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு ஆளு. அவங்களுக்கு சலமான்னு பிள்ளை இருந்தது. அவங்களோட உம்மு சலமா. அசல் பெயர் வேறு பேரா இருக்கும். இந்த பெயர்கள் இப்படி பெயர்கள் இருக்கும். இது புனை பெயர்களாக இருக்கிறது. அப்படி உம்மு ஹபீபா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பெரிய சோதனையில் இருந்தாங்க. மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. மதீனா ஷரீஃப் வந்த பிறகு முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடந்தது, உதைபியா உடன்படிக்கை. எல்லாருக்கும் தெரியும். அந்த உதைபியா உடன்படிக்கையை குறைஷிகளை முறித்து பெரிய பிரச்சனைக்கு ஆளான போது சமாளிக்கிறதுக்காக அபூ சுஃபியான் அங்கிருந்து இங்க வர்றாங்க, மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மதீனா ஷரீஃபுக்கு யார் வர்ற? அபூ சுஃபியான் வர்றார். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நேரா வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவது யார் மூலமாக சால்வ் பண்ணலாம், யார் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம், இல்லை என்றால் தங்களுக்கு ஆபத்து வந்து விடுமே என்று கருதி அபூ சுஃபியான் அவர்கள் நேரா எங்க போறாங்க? தன்னுடைய மகள் வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கிறாங்க. இப்போ மகள் வீட்டுக்கு, உம்மு ஹபீபா நாயகி வீட்டுக்கு போறாங்க. உள்ள போறாங்க. வாப்பா வர்றதை பாக்குறாங்க. வாப்பா வாங்க, அந்த மரியாதை செலுத்திட்டாங்க. திண்ணையில ஒரு பாய் விரித்து வைக்கப்பட்டிருக்கு, ஒரு பழைய பாய் விரிச்சிருக்கு. அந்த பாயில போய் அபூ சுஃபியான் உட்கார போறார். ஓடி வந்து பாயை சுருட்டி ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. அந்த பெண்மணி ஓடி வந்து பாயை சுருட்டி ஓரமா உட்கார வச்சு தரையில உட்கார வைக்கிறாங்க வாப்பாவை. இப்ப கேட்டாங்க, என்னம்மா, எத்தனை காலத்திற்கு பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன், எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, உன்னை பார்த்து எத்தனை வருடமாகிவிட்டது, எத்தனை வருடத்திற்கு பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன், இந்த பாயை சுருட்டி எடுத்து வைக்கிறாயே என்ன காரணம், அந்த பாயிலே உட்காருவதற்கு எனக்கு தகுதி இல்லையா, நான் உட்காருவதற்கு அந்த பாய்க்கு தகுதி இல்லையான்னு கேட்கிறாங்க. உம்மு ஹபீபா நாயகி சொல்றாங்க, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய பாய், நீங்க நஜீஸ்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து இதுல உட்கார முடியாது, குஃபுர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, ஷிர்க்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ற பாயில நீங்க உட்கார்றதா, அது நூறு உட்கார்ற பாய், ஒளி பிரகாசம் உட்கார்ற பாய், அதுல போய் நீங்க உட்கார முடியுமா?
ஒரு தந்தையை எப்படி வைத்திருந்தார்கள், ரசூலுல்லாவை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. சஹாபியத்து பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அமரக்கூடிய பாயில் இஸ்லாமியத்தை ஏற்காத தன் தந்தையை கூட அமருவதற்கு அனுமதிக்காத பெண்களாக சஹாபியத்து பெண்கள் இருந்தாங்க. இந்த பாயில் உட்கார்றதுல என்ன வந்துருச்சு, அதற்கு கூட அனுமதி தரவில்லை. ஆனா அங்க ரசூலுல்லாஹ் பத்தி சாதாரணமா பேசுறதுக்கு நாங்க அனுமதிக்கணுமா? என்ன ஈமான்? பாயில உட்காருவதற்கு கூட அனுமதிக்காத அந்த பெண்மணி, அது யார அனுமதிக்கல? தன்னை பெற்றெடுத்த தந்தையை அனுமதிக்கவில்லை. குஃப்ர்ல இருக்கிறாங்க, ஷிர்க்ல இருக்கிறாங்கிறதுக்காக அதற்கே பாயில உட்கார்றது கூட அனுமதிக்கலன்னா இதுதான் இஸ்லாம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும். இதுதான் ஈமான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன? 5 வேளையும் பள்ளிவாசல் வந்து தொழுதுட்டா போதுமா? அவர்களா மூமீன்களா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த தப்பான தவறான எண்ணங்கள் அணு அளவு கூட இதயத்தில் இருக்கக்கூடாது. நம்மளை போல சாதாரண ஒரு ஆளுன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, ஜீரோக்கு வந்துடுறாரு. 1% கூட கிடையாது ஈமான், ஜீரோ தான், நில், முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ். அப்படி ஒரு பேச்சு வருகிறது என்றாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கட்டும், அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க தெரியுமா, உம்மஹாத்துல் முஃமினீன், அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது யா நிசா நபியி லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நபிகளினுடைய மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்லங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்களே மற்ற பெண்களை போல இல்ல, உங்களுடைய அந்தஸ்து தனிங்கிறான் குர்ஆன்ல, உங்களுடைய உயர்வு மேன்மையானதுங்கிறான் குர்ஆன் ஷரீஃப்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே அந்தஸ்துல கூடினவங்க போது ரசூலுல்லாஹ் நம்மள போலயா? என்ன மார்க்கம் பேசுவது? அடிப்படையே தெரியாமல் பேசுவது இல்லையா? ஆக இந்த சஹாபிகளினுடைய வாழ்வு, சஹாபியத்துக்களினுடைய வாழ்வு முற்றிலுமாக இஸ்லாமியத்திற்காக இருந்தது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காகவும் இருந்தது. எனவே யார் இந்த சஹாபிகளை சஹாபியத்துகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் இஸ்லாத்தில் உட்பட்டவர்கள். நாங்க சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம், தொலைஞ்சு போ. சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம், தொலைஞ்சு போ. யாரை பின்பற்ற? நாங்க அல்லாஹ் ரசூலை தான் பின்பற்றுறோம். ஒரு ஹதீஸ் இருக்கு, உதாரணமா ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐவேளை தொழுகை ஃபர்து, லோஹர் தொழுதாங்க அப்படின்னு இருக்கு. இந்த தொழுகை இப்படி தொழுதாங்க, லோஹர்ல இப்படி தக்பீர் கட்டினாங்க, இதை ஓதுனாங்க, இஷாவுல இதை ஓதுனாங்க, மக்ரிப்ல இதை ஓதுனாங்க, இப்படி ருக்குவுக்கு போனாங்க, இப்படி சுஜூது செஞ்சாங்க, இப்படி இஅ்திதாலுக்கு வந்தாங்க, இப்படி அத்தஹியாத் ஓதினார்கள் என்று உனக்கு சொன்னது யார்? யார் சொன்ன? ஸஹாபிகள் தானே சொன்னாங்க. ஆனா அவங்கள பின்பற்ற மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ஹதீதுகள் வழியில் நபி வழியிலே நடக்கிறோம், அந்த நபி வழியை சொன்னது யாருப்பா? சஹாபிகள் தானே சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? சஹாபிகள் சொல்ல, தாபிகள் கேட்க, தாபிகள் கேட்க, இமாம்கள் சட்டமாக வகுத்து தந்திருக்கிறாங்க. நாங்க ஒருத்தரையுமே ஏத்துக்கிட மாட்டோம்னு சொன்னா எப்படி ஹதீது வந்து சேரும் கையில? எப்படி ஹதீதுகள் வரும்? அறிவுக்கு கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கிறதா? ஆகவே அருமையானவர்களே, இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு, இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்கு, சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு முழுக்க முழுக்க வழிவகுத்து தந்த வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளுடைய விஷயத்திலே சொன்னார்கள், என்னுடைய சஹாபிகளை யாரும் குறைத்து பேசாதீர்கள். சொன்னார்களா இல்லையா? லா தசுப்பு சஹாபி, என்னுடைய தோழர்களை குறைச்சு பேசிடாதீங்க, என் தோழர்களை நீங்க குறைச்சு பேசிடாதீங்க. ஏன் தெரியுமா? அவங்க கடுகளவு செய்யக்கூடிய நன்மைக்கு நீங்கள் மலையளவு செய்யக்கூடிய நன்மை ஈடாக ஆகாது. அவங்க இவ்வளவு செய்வாங்களாம், நாம மலை அளவுக்கு செய்யறோம். இமய மலைன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு பெரிய மலை, அந்த மலை அளவுக்கு நாம் செய்தாலும் கூட அவங்க செஞ்ச அந்த சின்ன அளவுக்கு ஈடாக இல்லை. அது ரொம்ப பிரைட்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க அதை பார்த்து குறை சொல்றதா? சொல்ல முடியுமா? ரசூல் பேசாதீங்கிறாங்க, அல்லாஹ் சொல்ற நான் பொருந்திக்கிட்டேங்கிறான். அல்லாஹ் சொன்னா என்ன, ரசூல் சொன்னா என்ன, நாங்க அதெல்லாம் கேட்கணுமா? அவங்க இதை செஞ்சாங்க, அவங்க ரவுடி, இவர் ஒரு கிரிமினல், இவரு தில்லுமுள்ளு பண்ணாரு. சுபஹானல்லாஹ், எல்லாம் சீடியில இருக்கு, சும்மா நாங்க அவுத்து விடல. அவங்களே இப்ப அவங்களே என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய சீடிகள் அவங்க தப்பா பேசினது அவங்களே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய கூத்து நடந்துகிட்டு இருக்கிறது. அதெல்லாம் பேசினால் அசிங்கம். நான் பேசுவது சஹாபிகளின் வாயிலாக ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சஹாபியையும் குறைத்து நீங்கள் பார்க்காதீர்கள், எந்த சஹாபியையும் குறைத்து பார்க்காதீர்கள்.
ஒரே ஒரு சஹாபியத்து பெண்மணியினுடைய வாழ்வை மட்டுமே நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். 3 வரலாறுகள் குறிப்பிடுவதற்காக நான் வந்தேன். ஆனால் காலம் கடந்து விட்டது. இன்னும் செய்தி சொல்றேன்னா 2 மணியை தாண்டிடும். அருமையான பெருமக்களே, நான் உரையினுடைய நிறைவுக்கு வருகிறேன். ஒரு மூமினாக